ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். நேற்று நிறைய பேச வேண்டியது இருந்தது, ஆனா நாம சந்திக்க முடியல. அதனால நான் பாதி பேசினேன். டெல்லி போயிட்டு வந்திருக்கிறாரு முதலமைச்சர் விஜய். பிரதமரோடு ஒரு 10 நிமிடம் பேசினார் அப்படிங்கிறது செய்தி. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் நேற்று ராகுல் காந்தி சோனியா காந்தியை பார்ப்பதற்கான அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தது. அதாவது ப்ரோக்ராம்ல இருந்தது, வெளியில வந்திருந்தது. அது ஊடகங்களுடைய வெறும் கணிப்பு அல்ல, ஊகங்கள் அல்ல, அவங்க அபிஷியலா டெல்லியில இருக்கக்கூடியவங்க கொடுத்த தகவல்ல இருந்ததாக ஊடகங்கள் சொல்லுது. ஆனா அந்த சந்திப்பு நடக்கவில்லை நேற்று காலையில. ஏன் அப்படின்னு பல்வேறு ஊகங்கள் வருது. JNUலயும் ஒரு திருவள்ளுவர் சிலை ப்ரோக்ராம் இருந்ததாக சொன்னாங்க, ஆனா அதுவும் நடக்கல. நேற்று காலையில எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆபீசர்ஸோட ஆலோசனைன்னு ஒண்ணு நடத்திட்டு கிளம்பி வந்துட்டதாக பார்க்க முடியுது. இன்னைக்கு இங்க இந்த சிங்கப்பெண் படை, அதிரடி படை, அது தொடக்க விழா இருந்தது, அதுவும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாமே இது அதிகாரப்பூர்வமான விழா தான். தகவலாக வந்ததும் ரத்து, ப்ரோக்ராம்ல இருந்ததும் ரத்து, அபிஷியல் ப்ரோக்ராம்ஸும் ரத்து. எப்படி புரிந்து கொள்வது சார் இதையெல்லாம்? விளங்கல. அதாவது ஒரு முதலமைச்சர் போகும்போது இவரை சந்திக்கிறதுங்கிறது ஒரு மரபு. முதலமைச்சர் ஆகணும்னு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் சந்திக்கணும். இப்ப கேரளா முதலமைச்சர் இவர் போறதுக்கு முந்தின நாள் போய், காங்கிரஸ் முதலமைச்சர் தான், அவரை போய் சந்திச்சுட்டு வந்தார். இது ஒரு மரபு. அப்படி போகும்பொழுது ஸ்டேட்டுக்கு தேவையான மிக முக்கியமான பிரச்சனைகள், சென்டர் கூட இன்வால்வ் ஆன மிக முக்கியமான பிரச்சனைகள், அதை பத்தி அவங்க சொல்லுவாங்க. சொன்னா உடனடியா அந்த எல்லா பிரச்சனையும் பேசுறதுக்கு மணிக்கணக்காகும். சொல்லிட்டு அந்த விவரங்கள்லாம் ஒரு அறிக்கையா, ஒரு கடிதமா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது ஒரு மரபு. சில இதை ஏற்றுக்கொள்வார்கள், சில இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பட் தே வில் பி டேக்கன் ஃபார் கன்சிடரேஷன். அது ஒரு மரபு. ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு சீஃப் மினிஸ்டர் கொடுத்துருக்காருன்னா அதை தூக்கி இதுல போட்டுற மாட்டாங்க, கும்பகோடையில் போட்டுற மாட்டாங்க. அதை அனலைஸ் பண்ணணும். இப்ப இவரு கொடுத்த நாள்ல சில இது கொடுத்ததாக சொல்லப்படுகிற அந்த நாள்லயே சில ஐயங்கள் இருக்கு. தமிழ்தாய் வாழ்த்து எதுக்கு அவத்தை போய் ரெஃபர் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. ரெஃபர் பண்ணிருக்க கூடாது. திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க, இல்ல கவர்னர் நடத்துற ஃபங்க்ஷன் எல்லாம் அவங்க தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதா போடுறாங்க. முதல்ல கவர்னர் நடத்துற ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷனே கிடையாது. திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்ற ஒரு திசை திருப்பப்படுகின்ற ஒரு போக்கு. அது ஒரு அரசு விழா. அந்த அரசு விழாவில் தமிழக அரசுடைய விழாவில் கவர்னர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார். இப்ப கவர்னர் லீவ்ல போயிருக்காருன்னு வைங்க, அதே சீஃப் ஜஸ்டிஸ் தான் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பார். கவர்னருடைய இடத்துல இருந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சென்னை ஹைகோர்ட் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாரு. அப்ப நாங்க கேட்கிறேன், சீஃப் ஜஸ்டிஸ் அவர் ஒரு தமிழியனா இருந்து, தமிழ் பற்று உள்ளவரா இருந்து, எனக்கு திருப்புகள் ரொம்ப பிடிக்கும், அதனால முதல்ல திருப்புகளை பாடுங்கன்னு சொன்னா பாடுவீங்களா? பாட மாட்டீங்க. மரபு என்னன்னா, இதுல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 2 பாடலும் இசைக்கும் பொழுது தேசிய பாடலும் தேசிய கீதமும் இசைக்க வேண்டும். அப்படி இசைக்கும் பொழுது முதலில் தேசிய பாடல் இசைக்க வேண்டும், அடுத்து தேசிய கீதம் இசைக்க வேண்டும். இல்ல அவங்க எங்கேயாவது தமிழ் வாழ்த்து பாடலை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இந்த 2 வந்தே மாதரம் கட்டாயமாக பாட வேண்டும் அப்படிங்கிறதும் இருக்கா சார்? முதல்ல வந்த சர்க்குலர்ல இல்ல முதல்ல சர்க்குலர் இல்ல. சுப்ரீம் கோர்ட் அது ஆப்ஷனல் தான் சொன்னாங்க. ஆனா அடுத்து இன்னொரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். கண்டிப்பா இசைக்கணும் அப்படின்னு சொன்னதா நான், எனக்கு உறுதியா தெரியாது. நேத்து விவாதத்துல ஒருத்தர் சொன்னாங்க, விவாதங்கள்ல சொன்னாங்க. ஆமா, அவ்வளவுதான். அப்படி இருந்தாலுங்க இந்த 2 பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. தமிழ்தாய் வாழ்த்து பத்தி அவங்க சொல்லவே இல்லை. அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் டிசைட் பண்ண வேண்டியது தமிழக அரசு. தமிழக அரசு எதுல அவங்க தன்னிச்சையா போகெடுக்க முடியாது. முதல்ல தேசிய கீதம், அடுத்து தேசிய பாடல்னு சொல்ல முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிளியரா சொல்லியிருக்காங்க, முதல்ல தேசிய பாடல், அடுத்து தேசிய கீதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன அந்த பிரசிடென்ஸை ஃபாலோ பண்ணணும். அந்த 2 பொறுத்த மட்டும். ஆனா தமிழ்தாய் வாழ்த்தை பத்தி அவங்ககிட்ட போய் ரெஃபர் பண்ணணும். இப்ப கவர்னர் இதுல கூட தான், சட்டமன்றத்துல கூட தான் சில பிரச்சனைகளை கிளப்பணும். இதான் முதல்ல பாடம்னு சொன்னாரு. அந்த சட்டமன்றத்துடைய தலைவர் முதலமைச்சரும் கிடையாது, கவர்னரும் கிடையாது. அங்க தலைவர் அவைத்தலைவர். அவர் சொல்லிட்டாரு, இல்ல அப்படி இல்ல, எங்க மரபை தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டாரு. அது யாராலும் என்ன செய்ய முடியாது. அதனால எங்கேயும் இதை போய் அவர் எதுக்கு ரெஃபர் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. நம்பர் 1. நம்பர் 2, நீட் ஒரு முக்கியமான பிரச்சனை, மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அதை பத்தி கடிதமெல்லாம் எழுதியிருக்காரு. அதுல ஒரு வாரி இதில் வேண்டுகோள் விடுத்திருக்கலாம், நீட்டை நீங்க எங்களுக்கு ரத்து பண்ணிருங்க,
அந்தந்த மாநிலங்களுடைய ஆப்ஷனுக்கு விட்டுருங்க. அதுக்கு காரணங்களும் சொல்லியிருக்கலாம். முதல்ல நீட்டை வந்து உச்ச நீதிமன்றம் அப்ரூவ் பண்ணாங்க. நாடு தழுவிய ஒரே செலெக்ஷன் முறைங்கிறது வந்து அப்ஜெக்டிவா இருக்கும்லாம் சொன்னாங்க. ஆனால் கன்செப்சுவலி இட் இஸ் ராங். ஏன்னா நீட் பெரும்பாலும் சிபிஎஸ்இ சிலபஸ் அடியொற்றி வினாக்கள் எழுப்பப்படுகின்றன. அப்ப ஸ்டேட் போர்டில் படிச்சவங்களுக்குலாம் அது சிரமம். இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த 10 வருஷமோ என்னமோ அது நீட் நடந்ததுல எத்தனை குளறுபடிகள் நடந்திருக்கின்றன சொல்லி பார்த்துட்டோம். இது ஃப்ராட் எத்தனை நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்து வந்து சில கோச்சிங் சென்டர்ஸ் வந்து ராஜஸ்தான்ல உள்ளவங்க எப்படி கொழிக்கிறாங்கன்னு பார்த்துட்டோம். இப்ப தமிழ்நாட்டில் நாமக்கல் அப்படி கோச்சிங் சென்டர் தான், அதுவும் தப்பு தான். அது யாரும் ஜஸ்டிஃபை பண்ண போறது இல்ல. ஆனா இப்படி கோச்சிங் சென்டர்ல பெரும்பணத்தை கொடுத்து வர்றவங்கன்னா பணக்காரங்க தான் வர முடியும். அப்ப நீட்ல வந்து இது இதுக்குன்னு சொல்லி வச்சிருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்க கோட்டால ஏழைகள் வர முடியாத சூழ்நிலை வந்துடும். உடனே என்ன சொல்லுவாங்க, அந்த குப்புசாமி சுப்பையா இருக்கான் பாருங்க, அவன் பாத்துங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நீட்ல பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் சொல்லுவாங்க. தனிமரம் தோப்பாகாது. ஒரு கேஸ் எங்கேயோ அப்படி வந்துருச்சுன்னா உடனடியா எல்லாமே நீட்ல வந்து எல்லா சாதாரண ஆட்கள்லாம் வர முடியும்னு கிடையாது. கோச்சிங் எடுத்தவங்க தான் பெரும்பாலும் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க 30 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும் கொடுக்குறாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். அப்ப இந்த மாதிரியான தீமைகள்லாம் வருது. அதனால இதை வந்து இப்ப மறுபரிசீலனை செய்து நீட் எங்களுடைய இதுக்கு விட்டுருங்க அப்படின்னு விவரமா ஒரு கடிதம் கொடுத்திருக்கணும். ஏன்னா அது முக்கியமான பிரச்சனை. நீட்டுக்காக தற்கொலை செய்து கொண்ட மாணவி தற்கொலை செய்து கொண்டு ஒரு வருடம் அல்லது 2 வருடம் கழித்து திரு விஜய் அவர்கள் அந்த குடும்பத்தை சென்று சந்தித்தார் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஆர்வம் காமிச்சிருக்காரு போது இதை சொல்லியிருக்கணும். ஏன் சொல்லல அப்படின்னு தெரியாது. நம்பர் 1. நம்பர் 2, ஊடகங்கள்ல செய்தி வந்ததுக்கு நேற்று விவாதத்தில் வந்து சொன்னாரு, நீங்களா ஊடகங்கள செய்தி விட்டுட்டா நாங்க என்ன செய்வோம்? அவர் எப்ப சொன்னாரு, சோனியா காந்தி பாக்குறோம், ராகுல் காந்தி பாக்குறோம்னு? அப்படின்னா ஊடகங்கள் இப்படி பரவலா செய்தி வரும்போது அதிகாரப்பூர்வம் மறுத்திருக்கலாமே. இல்ல இந்த தடவை நாங்க வந்து மரபு வழி சந்திப்பு மட்டும்தான் நடத்துறோம், பிரதம மந்திரி மட்டும்தான் பாக்குறோம். சரி, பிரதம மந்திரி பார்த்து நிதி மந்திரி பார்த்தாரு. அடுத்து உள்துறை அமைச்சர் சமயம் கொடுக்கவில்லை என்று கூறப்பட்டது. இதுவும் கூறப்பட்டது, நமக்கு தெரியாது. இப்ப அது உண்மையாக இருந்தால் அது விஜய்க்கு நடந்த அவமரியாதை இல்லை, தமிழகத்துக்கு நடந்த அவமரியாதை. தமிழகத்தின் அப்படி எந்த ரிக்வெஸ்டையும் நாங்க ரிஜெக்ட் பண்ணல அப்படின்னு அவங்க விளக்கமா சொல்லிவிட்ட மாதிரி செய்திகள்ல பார்க்க முடியுது. உள்துறை அமைச்சர்மா, உள்துறையில இருந்து. ஆமா. அப்ப இவங்க ரிக்வெஸ்டே பண்ணலையா? அந்த அர்த்தமாகுதா? அதாவது அங்கேருந்து அப்பாயின்மெண்ட் டைம் இன்னும் ஃபைனலைஸ் ஆகுறதுக்கு முன்னாலேயே அடுத்த ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி ஒரு கேப் இருக்கு, கம்யூனிகேஷன் கேப் இருக்கு. சோனியா ராகுல் சந்திப்பு தொடர்பாகவும் அதே மாதிரி தானே சார்? இல்ல, அதாவது பொதுவாக வந்து அரசு அதிகாரிகள் கூட போனாங்க. அவங்க வந்து அரசியலாளர்கள் சொல்றதை விட ஷார்ப்பா இருப்பாங்க அரசு அதிகாரிகள். இப்ப ஏன்னா எங்களுக்கு மினிட் டு மினிட் ப்ரோக்ராம் வந்து பிரைம் மினிஸ்டர் வரும்போது தயார் பண்ண சொல்லுவாங்க. மினிட் டு மினிட். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வந்தாருன்னா இந்த நாட்டுக்கு எவ்வளவு சிக்கல் சிரமங்கள் எல்லாம் இருக்கு, அதை மீறி உங்களுடைய ஏரியாவுக்கு வர்றாருன்னா 10:22 ஹெலிகாப்டர் அரைவல் 10:22, PM கம்ஸ் அவுட் 10:23 இப்படி போடுவாங்க. மாலை போடுறது யாரு என்ன இதெல்லாம் முதல்ல டிசைட் பண்ணிடுது. யாரு இடையில வந்து குறுக்க சால் ஓட்ட முடியாது. அதே மாதிரி அவருடைய ப்ரோக்ராம் ராமகிருஷ்ணா மிஷன்ல வந்து ஒரு கேட்டாங்க. வழக்கமா மிஸ்ஸஸ் காந்தி வரும்போது ராமகிருஷ்ணா மிஷனுக்கு போவாங்க. நான் கௌரா டிஎம் இருக்கும்போது ராஜீவ்காந்தி சொல்லிட்டாரு, இல்லை எனக்கு டைம் இல்லை, என்னுடைய மரியாதைகளை தெரிவித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. மகராஜ் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். ராமகிருஷ்ணா மிஷன் மகராஜ் என்கிட்ட வந்து, என்ன அவங்க அம்மா வந்து ஒரு தரம் கூட டைம் இல்லைன்னு சொன்னது இல்லையே அப்படின்னாரு. நான் சொன்னேன், உண்மையிலேயே டைம் இல்லைங்கிறனால தான் பிரைம் மினிஸ்டர் இது மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ப்ரோக்ராம் வந்து அங்க ஃபிக்ஸ் பண்றாங்க, மினிட் டு மினிட் அங்க சொல்றாங்க, நாங்க அதை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி அரசு அதிகாரிகள் வந்து அவங்ககிட்ட சொல்லப்பட்டிருக்கும் என்றால், இந்த ராகுல் காந்தி அப்பாயின்மெண்ட், சோனியா காந்தி அப்பாயின்மெண்ட் சொல்லப்பட்டிருக்கும்னா இவருடைய எல்லா அப்பாயின்மெண்ட்டும் அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க நிச்சயமா வந்து எந்த டைம் சரியான டைம், 2 பேருக்கும் எந்த டைம் சரியான டைம் கண்டுபிடிச்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. இந்த கடைசி நிமிஷத்துல கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வர்றதுங்கிறது வந்து கொஞ்சம் புதிராக இருக்கிறது மட்டும்தான் சொல்ல முடியும். இவரு ஸ்டாலின்ட்ட வந்து சொல்லப்பட்டதுன்னு சொன்னாங்க அந்த காலத்துல, நீங்க தமிழ்நாட்டை ஆண்டுக்கோங்க, எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அதுல நாங்க அனாவசியமா குறுக்க வந்து இடைஞ்சல் பண்ண போறது இல்லை, ஆனா அந்த காங்கிரஸ் உறவுங்கிறத மட்டும் முறிச்சிருங்க அப்படின்னு சொல்லப்பட்டதாகவும் அதற்கு அவர் இணங்கவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப அதே மாதிரி இவற்றையும் சொல்லிட்டாங்க, தெரியாது. அவர் அடுத்த நாளே போய் பார்த்துட்டு வந்தாரு. ஆமா, அவர் போன போதெல்லாம் வந்து தன்னுடைய நட்புறவு கட்சிகளை பார்த்து பார்த்து வந்தாரு. அதாவது எந்தெந்த விஷயங்கள்ல யார் யார் தலையிட முடியும், யார் யார் எதற்கு ஆணையிட முடியும் அப்படிங்கிறது தொடர்பாக ஒரு சுயமரியாதையோடு கூடிய ஒரு தலைமை பண்பு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் ஒரு மேட்டராக, அது பயந்து பயந்து இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் ஒரு மேட்டர் ஆகும் அப்படின்னு தான். இல்ல, இது எல்லாத்துலயும் திருவள்ளுவர் சிலை ஏன் திறக்கல? அதுல என்ன கஷ்டம் தெரியல. ஆமா,
சதீசன் வந்து அமித்ஷாவை பார்த்திருக்கிறாரு. கோவா சிஎம் நேற்று மாலையில அந்த அந்த மாலையில தான் இவங்க கேட்ட டைம்ல தான் பார்த்திருக்கிறாங்க. அதோட சேர்த்து இவரும் பார்த்திருப்பாரு. வரிசையா 3 சிஎம்ஐயும் அவர் பார்த்திருப்பாருங்கிற மாதிரி தான் முதல்ல எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா ஏனோ இவர் பார்க்கல. அது என்ன நடந்ததுங்கிறத பற்றி எதுவும் தெரியல. தகவலும் எதுவும் வரல போல இருக்கு. தகவல் சொல்றது இல்ல, இவங்க வந்து பத்திரிகைக்காரங்களை மீட் பண்றதும் இல்ல. அதனால வந்து இவரே சொன்னாலுடைய சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாக தான் இருக்கும். இவர் பிரஸ பார்த்திருந்தாருன்னா ஒருவேளை நேற்று ஏன் சார் உள்துறை அமைச்சரை பார்க்கலன்னு கேட்கும்போது தகவல் சரியான செய்தி தெரிஞ்சிருக்கும். அதனால அதோட அது ஒரு பக்கமா நிக்குது சார். அதுக்கப்புறம் இங்க வந்து ஸ்பீக்கர் வந்து இன்றைக்கு முடிவெடுப்பார் அல்லது நாளைக்கு முடிவெடுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. 25 பேர் பதவி நீக்கம் தொடர்பாக அல்லது அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்தது எத்தனை பேரு, மன்னிப்பு கொடுக்காதது எத்தனை பேரு, எதையெல்லாம் ஸ்பீக்கர் ஏற்றுக்கொள்கிறார், எதையெல்லாம் நிராகரிக்கிறார் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் அதுக்குள்ள இருக்கு. அது இன்றைக்கு நேற்று பக்ரீத் லீவு, இன்று முடிவு செய்யலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு இடையில இந்த சி வி சண்முகமும் விஜயபாஸ்கரும் தேவைக்கால இணைய போறாங்களா, இல்ல அப்படியே ஒதுங்கி இருக்க போறாங்களா, அல்லது கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டல்ல அப்படிங்கிற மாதிரி எடப்பாடியை ஆதரிக்க போவதற்கு பொதுமக்களை சந்திக்கிறோம், நிர்வாகிகளை சந்திக்கிறோம், அவர்கள் ஆணைப்படி நடக்கிறோம்னு சொல்லிட்டு சுத்தி வளைச்சு அதை செய்ய போறாங்களா என்னன்னு தெரியல. அந்த சந்திப்பு, கருத்து கேட்பு இதெல்லாம் ரெசிக்னேஷனுக்கா, எடப்பாடி காலில் விழுறதுக்கா, அல்லது ராஜினாமா செய்துட்டு தாவேக்காலியே போய் சேர்வதற்கா அப்படிங்கிற கேள்விகள் அதுல இருக்கு. இல்ல இது எல்லாமே இல்லாமல் போற மாதிரி டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்களாங்கிறதும் தெரியல. நீங்க அந்த ஏரியாவை எப்படி சார் பாக்குறீங்க? சட்டப்படி பார்த்தா இவர் வந்து முதல்ல நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னாரு ஏபிஎஸ். அப்புறம் 15 நாள்களுக்குள்ள, அதாவது கொடுக்கப்பட்ட வரையறைக்கு முன்னாடி கடிதம் கொடுத்துட்டாரு. அதுல இன்னும் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. எல்லாரையும் சொல்லல அவரு, பல பேர் சொல்லியிருக்காரு, நான் கேள்விப்பட்டேன். அது பத்திரிகை ஒரு நீங்க இன்னும் டீப்பா படிச்சிருக்கலாம். அப்ப அதுல வந்து இவங்க கண்டிப்பா வந்து இது பண்ணணும். அந்த இப்ப 15 பேர் சொல்லிட்டாருன்னு அந்த 15 பேர் மேலோட நடவடிக்கைங்கிறத இவர் கைவிட்டணும். மீதி 10 பேர், ஒரு உத்தேசமா சொல்றேன், நம்பர் வந்து 15 பேருக்கு வந்து இபிஎஸ் எழுதியிருக்காரு. 15 பேர் வந்து இவர் வித்ட்ராவல அலோவ் பண்ணிடுவாரு. மீதி 10 பேருக்கு வந்து ஒரே சட்டப்பூர்வமான நடவடிக்கைங்கிறது பதவி நீக்கம் செய்யறது. அந்த பதவி ராஜினாமா செய்தவர்களையும் சேர்த்து. ஆமா, ஏன்னா ராஜினாமா இவங்க பின்னாடி கொடுக்கும் போது இது நிலுவையில் இருக்கு ஒரு வழக்கு. அதை நிலுவையில் இருக்க வழக்கை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க ராஜினாமா. அதனால அவங்களையும் சேர்த்துதான் பதவி நீக்கம் செய்யணும். அதுதான் சட்டம். இந்த சட்டத்தை மீறி இவர் உத்தரவு போட்டாருன்னா அடுத்து கோர்ட்டு அதுன்னு சொல்லி அது போய்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல அந்த காம்ப்ரமைஸ் ஒண்ணுல தான் திரும்ப இவங்க எல்லாம் அந்த பக்கம் எடப்பாடி பக்கம் வந்தாங்க. இதுல ஸ்பீக்கர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறது அது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பேச முடியும். ரைட்டு. திரும்ப நாங்க சிலரை வந்து மாவட்ட செயலாளர்கள் ரிஸ்டோர் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா சேர்ந்தவங்க யாருமே பழைய பொறுப்புகளை போட்டு விளம்பரங்களை கொடுக்காதீர்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதாக ஒரு செய்தியும் இருக்குது. என்ன பொருள் சார்? உங்கள் இடம் எது என்று காட்டுகின்றார் அப்படின்னு வேற என்ன பொருள் இருக்கும்? இன்னும் கொஞ்சம் அவங்க கெஞ்சினதுக்கு அப்புறம் ஒருவேளை பழைய பொசிஷன் கொடுக்கலாம். அதாவது இன்னொன்னு என்னன்னா, இந்த மாதிரி வந்தவங்க வந்து மறுபடியும் ஒரு பொதுக்குழுக்குன்னு சொல்லிட்டு தீர்மானத்துக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணல. இவர் சரியா அவங்களை நடத்தலைன்னா பொதுக்குழுவுக்கு வந்து 25% 40% உறுப்பினர் கையெழுத்து போட்டா போதுமே, பொதுக்குழு கூட்டித்தான் ஆகணும். அது மாதிரி நம்ம உங்க கூட நான் பேசிட்டு இருக்கும் போது டிவியில ஸ்கிரால்ல ஓடுது சார், சி வி சண்முகம் பதவி விலகுவதாக வந்த தகவல் எல்லாமே பொய், அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி, 5 ஆண்டுகள் எம்எல்ஏவாக பணியாற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, அது சரி. அவரை வந்து இவர் வந்து பதவி ஸ்பீக்கர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஸ்பீக்கர் என்ன சொல்றாரு, எடப்பாடி என்ன சொல்றாரு, அதன் அடிப்படையில ஸ்பீக்கர் என்ன சொல்றாருங்கிறது முக்கியம். நான் எம்எல்ஏவாக எம்எல்ஏவாக சேவை செய்வதற்கு, மக்கள் சேவைக்கு, மக்கள் பணிக்கு நான் எப்போதும் தயாராகத்தான் இருந்தேன்.
ஆனா என்ன பதவி நீக்கம் செய்ய சொல்லி எடப்பாடி தான் லெட்டர் கொடுத்து என்ன வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு. அப்படி வந்தால் ஒருவேளை சொல்றதுக்கு தயாராக இப்பவே பொசிஷன் பண்றாரா தெரியல. இருக்கலாம் இருக்கலாம். ஆனா அதிமுக இருந்து நிறைய நிர்வாகிகளை அழைக்கிறார்கள், வந்தால் வரவேற்கிறோம்னு சொல்றாங்க. நேற்று கூட வெல்லமண்டி நடராஜன் முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ, டிஜிபியாக இருந்து ஓய்வு பெற்ற நடராஜ் எல்லாருமே தவேகால சேர்ந்தார்கள் அப்படின்னு. முன்னாள் எம்பி இளவரசனும் இங்கிருந்து விலகி இருக்காரு, அதிமுக இருந்து விலகி இருக்கிறதாக செய்திகள் இருக்கு. அதிமுகவை குறிவச்சு அடிக்கிறாங்கிறது மட்டும் தெரியுது. எம்ஜிஆர் மரபுக்கும் விஜய் மரபுக்கும் இடையில யுத்தம் நடக்குது, இறுதியில எம்ஜிஆர் தான் வெல்வார் அப்படின்னு இன்பதுரை அவங்க வழக்கறிஞர் எம்பி அவர் சொல்றாரு. எப்படி சார் இது பாக்குறது? விடமாட்டாங்க எம்ஜிஆர், பாவம் 39 வருஷம் ஆச்சு அவர் இறந்து போய், இன்னாலும் அவரை விட மாட்டாங்க. தேவையான நேரத்திலாம் கூப்பிடுவாங்க, மற்றபடி அம்மா தான் இதய தெய்வம்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் மறந்துடுவாங்க, தேவையான நேரத்தில் தான் கூப்பிடுவாங்க, அவ்வளவுதான். சிமிலாரிட்டி இருக்கிறதுனால தானே சார் அதை சொல்ல வேண்டியது சொல்றாங்க. சிமிலாரிட்டி என்ன, ரெண்டு பேரும் ஆக்டர்ஸ்ங்கிற சிமிலாரிட்டி தான். ஆக்டர்ஸ்ங்கிறதுனால தான். ஆமா, ஆக்டர்ஸ்ங்கிறது தான் சிமிலாரிட்டி, மற்றபடி they are very different from each other, ரெண்டு பேரும். எம்ஜிஆர் ஒரு பழுத்த அரசியல்வாதின்னு என்னைக்குமே நினைச்சது இல்லை. ஆனா அவர் மிகச்சிறந்த மனிதாபிமானி, அதுல எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. அவருக்கு தெரிஞ்சதை செஞ்சாரு, அவருக்கு பல விஷயங்கள் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதுல பெரும்பாலும் நல்லதுதான் செஞ்சாரு. இந்த முல்லை பெரியாறு டேம் லென்த் இதை குறைச்சது, ஹைட்டை குறைச்சது எம்ஜிஆர் பீரியட்ல. அது தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாம செஞ்சாரான்னு எனக்கு தெரியாது. அது மிகப்பெரிய துரோகம். யாரெல்லாம் அவருக்கு விசுவாசமா ஓட்டு போட்டாங்களோ அந்த கம்பம் ஏரியா, அந்த திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை அந்த ஏரியாவை சேர்ந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க அதுல. பட் டிவிகே ஒரு அசைன்மெண்ட்டை ரொம்ப சிறப்பாக செய்யறாங்க. அசைன்மெண்ட் அல்லது அவங்க ப்ரோக்ராம சிறப்பாக செயல்படுத்துறாங்க. அதிமுகவை அழிக்கிறது, திமுகவை ஐசோலேட் பண்றது அப்படின்னு ரெண்டு முனைகள்ல ஜரூராக வேலை நடக்குது. இதுல சிக்கல் இருக்குது காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் தான். மெல்லவும் முடியாம ஒழுங்கவும் முடியாம உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியா சார்? சிபிஎம்முக்கு சிக்கல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவங்க வெளியில இருந்தா ஆதரவு கொடுக்குறாங்க, என்னைக்கு வேணாலும் போயிடலாம்ல. ஆனா நேற்று கூட மு வீரபாண்டியன் சிபிஐ மாநில செயலாளர் அவர் சொல்றாரு, தவேகாவுக்கு விசிக இடதுசாரிகள் தரும் ஆதரவே போதுமானது அப்படின்னு சொல்றாரு. அது யார் சாய்ஸ்? யார் சாய்ஸ்? அது யாரு போதுமானதா இல்லையான்னு முடிவெடுக்க வேண்டியது வீரபாண்டியன், சண்முகம், திருமாவளவனா இல்ல விஜயா? இவங்களை, அதாவது ஏடிஎம்கே இருந்து இங்க எடுத்துட்டா அவங்களை ரிசைன் பண்ண வச்சு மறுபடியும் தன்னுடைய கேண்டிடேட்டா வச்சு வந்துட்டாங்கன்னா இவங்க தேவைப்பட மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளோ கமிஷன் தேவைப்பட மாட்டாங்க. அதனாலதான் விடுதலை சிறுத்தைகள் பதறாங்க. அவங்க எல்லாம் கூட்டு வராங்க, நாங்க இருக்கோம்ல கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க. அதான் நாங்க இருக்கோம்ல வீரபாண்டியன் சொல்றாரு. அதுவும் அதே காரணம் தான். ஒரே வார்த்தையில ஒரே ஆங்கிலம் சொல்றதுன்னா they will be rendered politically irrelevant. ஆமா, ஏடிஎம்கே இருந்து வந்துட்டாங்கன்னா these people will be rendered politically irrelevant. அந்த பதட்டம் அவங்ககிட்ட இருக்கு. அதை இவங்க நினைச்சா காப்பாத்திர முடியுமா? விஜயோட தயவுல தான் இப்ப இவங்களும் இருக்கிறாங்க. ஆமா ஆமா, இவங்க மென்னு மொழி ஆனா இவங்க நினைக்கிறது பொதுமக்கள் எப்படி நினைக்கணும்னு இவங்க எதிர்பார்க்கறாங்கன்னா, இவர்களுடைய தயவுல விஜய் அரசு இருக்கிறதாக பொதுமக்கள் நினைக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே இவங்களுடைய ரெலவன்ஸ் விஜய் கையில இருக்கு. ஆமா, அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் அந்த குதிரை பேரம், 4 பேர் ராஜினாமா, அது எல்லாத்தையும் இவங்க பார்த்துட்டு இப்படி தனியாக நாங்க இருக்கோமே அது போதாதா, நாங்க இருக்கோமே அது போதாதான்னு தான் சொல்ல முடியுது. ஓங்கி அவங்க செய்யற அநியாயத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல. அதையும் மெல்லிய குரல்ல தான் சொல்ல முடியுது. இது அநீதி, இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது அப்படின்னு எல்லாம் மெல்லிய குரல்ல தான் செய்ய முடியுது. எப்படிப்பட்ட கட்சிகள் அப்படின்னு இந்த 3 கட்சிகளையும் பார்க்கிறோம். கடந்த காலங்களில் இவர்களை பற்றி ஒரு பிம்பம் இருந்தது. ஆனா இப்படி எங்க ஆதரவோட நிறுத்திக்குங்க, எங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு விஜயிடம் கெஞ்சி கொண்டிருப்பது போல இப்போது ஒரு தோற்றம் வருது. அதே மாதிரி தான் சார் இப்ப பினராயி விஜயன் வீடுல ரைடு, அவருக்கு நெருக்கமான இடங்கள்ல ரைடு, அதுக்கெல்லாம் திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவிக்கிறாரு. ஆனா விஜய் அதை பற்றி எதுவுமே பேசவில்லை.
அதையும் இவங்கதான் விளக்கம் சொல்லணும். அவங்க தாவேக்கால இருந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்ப பினராயி விஜயன் வீட்டுல இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட் எதுவுமே கண்டுபிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போயிட்டு திரும்பி வந்து அதுக்கப்புறம் அப்புறம் எதுக்கு போனாங்க? பட் ஒரு டேமேஜ் வந்து உருவாக்கணும், டேமேஜ் பண்ணணும் இமேஜ். அந்த நோக்கத்திற்காக நடந்த மாதிரி தான் தெரியுது. பட் அவங்க டாக்டருடைய அக்கௌண்ட்ஸ், பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணதாக ஒரு செய்தியும் இருக்குது. அது உண்மையா என்ன ஃபுல்லா தெரியல சரியா. ஒரு பேப்பர்ல பார்த்தேன் ஃப்ரீஸ்டுன்னு. அது தொடர்பாக ஏன் விஜய் இன்னும் அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டாரு அப்படிங்கிறத பத்தி இவங்க சொல்ல மாட்டாங்க. பூசி இவங்க தான் சால்ஜாப் ஏதாவது சொல்லணும். இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் சால்ஜாப் சொல்லணும். ஓகே, இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடக்க விழா ரத்துங்கிற செய்தியில ஏன் முதல் கையெழுத்துல போட்ட ஒரு ப்ரோக்ராம் சார், அதை ஏன் இன்னும் இனாகிரேட் பண்றதுக்கு இவ்வளவு டிலே ஆகுது? ஸ்டாலின் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல் கையெழுத்து போட்டாரு விடியல் பயணத்திற்காக, கட்டணம் இல்லாத பயணம் பெண்களுக்குன்னு. அடுத்த நாளே வந்து அது செயல்பாட்டுக்கு வந்தது, நடைமுறைக்கு வந்தது. இங்க வந்து முதல் கையெழுத்துல போட்ட ஒரு ஸ்கீம் இனாகுரேஷனுக்கு இவ்வளவு ஏன் டிலே ஆகுது? அதுவும் சென்சிட்டிவ் அமைப்பாக இருக்குது. ஆனா இதுல எல்லாம் நான் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவருக்கு பொலிட்டிக்கல் அனுபவமே கிடையாது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அனுபவம் கிடையாது. அதனால அவருக்கு நிச்சயமா சுத்தி உள்ளவங்க சொல்லுவாங்க இது மாதிரிலாம் டிலே பண்ணக்கூடாதுன்னு, சீக்கிரமா புரிஞ்சுக்குவான்னு சொல்லி நினைக்கிறேன் நான். ஒரு ஐடியா அது செய்யல இது செய்யல, அது செய்யல இது செய்யல நிஜம்தான். பட் வி ஷுட் ஆல்சோ நோ அவருக்கு வந்து எந்த பின்புலமுமே இல்லாம வந்திருக்காரு. அரசியல் பின்புலம் அல்லது நிர்வாக பின்புலம் எதுவுமே இல்லாம வந்திருக்காரு. கூட இருக்கவங்க சொல்றது வந்து இவங்க மம்தா பானர்ஜி முதல்ல அத்தனை வருஷம் அரசியல் அனுபவம் உள்ள மம்தா பானர்ஜி முதல்ல வந்த உடனே எங்க எல்லாரையும் சிபிஎம் ஆளுன்னு நினைச்சாங்க. எல்லா ஐஏஎஸ் ஆபீசர் இவங்க எல்லாம் சிபிஎம் ஆளுன்னு நினைச்சாங்க. அடுத்து அவங்க மூலமா தான் அவங்களுடைய வெல்ஃபேர் மெஷர்ல அவங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நம்பிக்கை வந்தது. ஆபீசர் வேலையை தான் பாக்குறாங்க, கட்சி வேலையை பாக்குறது இல்லைன்னு. இவர் யாரும் நம்பக்கூடிய நிலைமையில் இருக்காரு, யாரும் நம்பக்கூடாத நிலைமையில் இருக்காரு நமக்கு தெரியாது. பக்கத்துல இருந்து தூபம் போடுறவங்க யாரை பத்தி, பெரும்பாலும் இந்த தூபம் போடுறவங்கன்னு வர்றவங்க யாரெல்லாம் நேர்மையான ஆபீசரா இருக்காரோ அவரை இவர் பக்கத்துல அண்ட விட மாட்டார். இது என்னுடைய அனுபவம், பார்த்திருக்கேன் நான். அதனால இத்தனைக்கு நடுவுல தான் அவர் வந்து he should apply his mind. இந்த பர்டிகுலர் மற்ற ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது சார். பட் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெட் சப்ஜெக்ட் மாதிரி. அவருக்கு வாக்குறுதிகள்லாம் ரொம்ப முக்கியமானது. அன்றாடம் அவருடைய பெயரை கெடுத்துட்டு இருக்கிற நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குது இது தொடர்பாக. அப்படி இருக்கும்போது அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உடனடியாக செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றதுல என்ன கஷ்டம்? அதுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வேணும்? இல்ல அந்த ஸ்கீமை பத்தி என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற ஸ்கீமுக்கு வேற கலர் போடுறாரு அப்படின்னு ஒரு கமெண்ட் ஏற்கனவே வந்தது, விமர்சனம் வந்தது. அதனால எந்த காரணத்தினால இவர் போகலன்னு தெரியல. லெட் அஸ் வெயிட் அண்ட் see. நம்ம ஒரு 3 நாளோ 4 நாளோ வெயிட் பண்ணலாமே, அதுக்குள்ள ஏதாவது ஒரு தெளிவு வந்ததுன்னா சரி. ஓகே சார், அவருக்கு அந்த லக்ஸுரி இருக்கு. சமூகம் வந்து அவருக்கு அந்த சலுகையை கொடுக்குது, மற்றவர்களுக்கு கொடுக்காத சலுகையை அவருக்கு கொடுக்குது. அதோட பாப்போம். சமூகம் கொடுக்குதுன்னு சொல்றீங்க, மனசுக்குள்ள பாலச்சந்திரன் கொடுக்குறான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி, வணக்கம். வணக்கம்.